வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட். ஏற்கனவே நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம், எதிர்க்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு முடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸை பாஜக மோடி செஞ்சுட்டு இருந்ததை பார்த்தோம். இப்போ அந்த விஷயத்தில் வந்து கேரளாவில் இருந்தும் மேற்கு வங்கத்திலிருந்தும் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வழக்கு தொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கில் ரொம்ப பாசிட்டிவான சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு செயலாளர்களுக்கும், அதாவது ரெண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் செயலாளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. கூடவே இதில் ஒன்றிய அரசு இணைக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த முக்கியமான டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இது ரொம்ப விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர்களின் செயல்பாடுகள் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றனவா, இதுதான் இஷ்யூ. அதாவது கேரளா போட்ட மனு, மேற்கு வங்கம் போட்ட மனு, அதாவது அவர்கள் ரெண்டு மாநிலங்களையும், குறிப்பாக கேரளா போட்ட மனுவில் 7 மசோதாக்களை கேரள சட்டமன்றம் நிறைவேற்றி ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்து 2 ஆண்டுகள் கழித்து ஆளுநர் என்ன செய்கிறார், இது ஒரு 4 மசோதாக்களை இதில் குடியரசுத் தலைவர் தான் முடிவு செய்யணும்னு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறார். 2 வருஷம் காலதாமதப்படுத்திட்டு இப்படியே கிடக்குது. அது இதே மாதிரி மேற்கு வங்கத்திலையும் வருது. இப்போ இவங்க என்ன கிளப்புறாங்க, இப்போ தமிழ்நாட்டும் இதே பிரச்சனை தான் இருந்தது. என்ன கொஸ்டின் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் கொஸ்டின். ஒரு மாநில சட்டமன்றம் இயற்றிய ஒரு மசோதாவை ஆளுநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பும் பொழுது அவர் ஒன்று அதற்கு ஒப்புதல் தர வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். சட்டமன்றம் மீண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் தர வேண்டும். இது 2 தான் அவருக்கு இருக்கக்கூடிய வேலை. அரிதான நிகழ்வில் தான் அவர் பிரசிடெண்ட்டுக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும். இப்போ காலதாமதப்படுத்துகிற, இப்போ நம்ம ரம்மி மசோதாவில், நீட்டு மசோதாவில் நடந்தது. 2 வருஷம் அது மேலே உட்காந்துட்டு அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சார் ரவி. இந்த பிரச்சனை அப்பயே வந்தது. கேரளா எழுப்பின கேள்வி, மாநில சட்டமன்றம் என்பது ஒரு இறையாண்மை கொண்டது. குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் நடக்க முடியுமே அல்லாமல் தனியாக அவரால் ஒரு சிறிய முடிவை கூட எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மாநிலங்களோட அதிகாரத்தை பறிக்கிற விதத்தில் ஆளுநர் நடந்து கொள்ள முடியும்? புரியுது இல்லையா? இதுதான் அவங்க எழுப்பின கேள்வி. இதற்கு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான பெஞ்சில் தான் இது வழக்கு விசாரணைக்கு வந்தது. அவர் தெளிவாக கேட்குறார், ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்று. மாநில சட்டமன்றம் இயற்றிய ஒரு சட்டத்தை ஒப்புதல் கொடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அதுவும் காலதாமதப்படுத்தி அனுப்புவதன் மூலம் கூட்டாட்சி தத்துவம் சீர்குலைக்கப்படுகிறது என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. ஆகவே இது குறித்து நாங்கள் ஆராய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்கம், கேரளா 2 மாநிலங்களும் தொடுத்த வழக்குகளை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு, ஆளுநர்களின் தனிச் செயலர்கள் இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஏன்னா கவர்னருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாது. கவர்னரின் செக்ரட்டரி மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு இது. ஏன்னா இப்போ நம்ம கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நாம் இதை அனுபவித்து வருகிறோம். இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது. இந்த அரசு எப்படி இந்த அரசுடைய செயல்பாடுகள் என்பது இவங்க மாநிலங்களை, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் சட்டங்களை ஏற்றுறாங்க. அது ஒப்புதலுக்கு அளித்தா அதுக்கு மேலே எஸ் நோன்னு சொல்லாமல் அப்படியே உக்காந்து கிடக்கிறது. ரொம்ப அழுத்தம் கொடுத்த பிறகு டெல்லிக்கு அனுப்புறது. இப்படி தான் 7 பேர் விடுதலையிலையும் அவர் பண்ணார், நீட்டு விஷயத்துலையும் பண்ணார் இந்த கவர்னர். இந்த மாதிரியான இஷ்யூ தான் கேரளாலையும் இருக்குது, வெஸ்ட் பெங்காலையும் இருக்குது. பிஜேபி அல்லாத மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த பிரச்சனை இல்லவே. கூடுதலாக பஞ்சாப்ல இந்த நிதி மசோதா நிதிக்கூடிய அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். அதாவது ஒரு கவர்னர் நிதி மசோதாவை, ஃபினான்ஸ் பில்லுக்கு கையெழுத்து போடாமல் இருக்கவே முடியாது. அந்த சட்டப்பிரிவிலேயே என்ன சொல்லுதுன்னா, குறிப்பிட்ட சட்டப்பிரிவில் நிதி மசோதாவை தவிர்த்த மற்ற அத்தனை விஷயங்களிலும் ஆளுநர் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இருக்குது. நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் போட்ட இடத்துல நீ கையெழுத்து போகணும். அதுலேயே நிறுத்தி வைக்கிற அயோக்கியத்தனத்தை இந்த பஞ்சாப் கவர்னர் பண்ணார். யார் இங்கேருந்து போன புண்ணியம் தான், அன்வர்லால் புரோஹித். நல்ல வேளையாக உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு போடப்பட்டு விசாரணைக்கு 10:30 மணிக்கு வர இருந்த சூழ்நிலையில் 10 மணிக்கு கையெழுத்து போட்டு அனுப்பினார். ஆகவே இந்த மாதிரி கடந்த 3.5 ஆண்டுகளாக, 2021க்கு பிறகு, அது மோடி 2019 வந்த பிறகு, அந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நம்ம 21 அனுபவிச்சுட்டு இருக்கோம். மாநில அரசுகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் சட்டமன்றங்களில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு அவை சட்டமாக மாற வேண்டும் என்றால் ஆளுநரின் ஒப்புதல் தேவை. ஆனால் ஒப்புதல் கொடுக்காம காலதாமதப்படுத்துவது, இழுத்தடிப்பது போன்ற விஷயங்களால்
மாநிலங்களோட உரிமைகள் பாதிக்கப்படுது, மாநிலங்களோட நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுது, திட்டங்கள் அவங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. ஆகவே வந்து இப்படி செய்ய முடியுமா? கவர்னர் வந்து இப்போ பெட்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரால முதல்ல சொல்லியிருக்கிறது, த சுப்ரீம் கோர்ட் ஆன் ஃப்ரைடே agreed to examine if governors by indefinitely sitting on crucial bills only eventually refer them to the president who solely acts on the advice of center are opening the doors for union interference in the legislative domains of states thereby subverting federalism. ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு மாநில அரசு இயற்றிய சட்டமன்றங்களில் இயற்றிய சட்டங்களுக்கு கவர்னர்கள் ஒப்புதல் அளிக்காமல் நீண்ட நாள் அதன் மீது அமர்ந்து விட்டு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அதை ரெஃபர் பண்ணுறதன் மூலமாக மறைமுகமாக அல்லது நேரடியாக மத்திய அரசு மாநிலங்களின் உரிமைகளில், மாநில சட்டமன்றங்களின் உரிமைகளில் தலையிடக்கூடிய ஆபத்தை விளைவித்து கொண்டிருக்கிறதா? இதன் மூலம் கூட்டாட்சி தத்துவம் சீர்குலைக்கப்படுகிறதா என்பதை நாங்கள் ஆராய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நோட்டீஸ்லாம் ஆர்டர் ஆகிருக்குது. கேரளா சார்பாக மூத்த வழக்கறிஞர் கே வேணுகோபால், மோடி அரசாங்கத்தின் முதல் 7-8 ஆண்டுகளில் வந்து அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர். ஜெயலலிதா வழக்குகள்லாம் அவர் தான் பெரிய அளவில் அப்பீராகி ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றினவர். கே வேணுகோபால் இந்தியாவின் முதுபெரும் வழக்கறிஞர், 92 வயசாகுது அவருக்கு. வந்து அவருடைய அனுபவம் தான் இன்றைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் வயது. அதை விட அவங்களுக்கு அதிகம். அவர் கிட்டத்தட்ட 65 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் வயசு என்ன அக்டோபரில் தான் 65 ஆக போகுது. ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் வயதை விட அதிக அனுபவம் கொண்டவர் கே வேணுகோபால். அவர் தான் கேரளாவுக்காக அப்பீர் ஆகிறாரு. மேற்கு வங்கத்துக்காக அபிஷேக் மனு சிங்வி அப்பீர் ஆகிறாரு. ஆகவே இவை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் நமக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த கேஸில். ஏன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை இதே போல தான் ஆளுநர் காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இதில் வரக்கூடிய தீர்ப்பு தமிழகத்திற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக வந்து திமுக அரசு வழக்கு தொடுத்தது. அப்போ வந்து ஆளுநருக்கு ரொம்ப குட்டு வச்சிருந்தாங்க. அந்த குட்டு வச்சது எல்லாருக்கும் தான் பொருந்தும். நீங்கள் வந்து உங்களோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடந்துக்கோங்க, உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்ற அளவில் ரொம்ப காட்டமாக சொல்லியிருந்தாங்க. அது ஏனைய அனைத்து ஆளுநருக்கு தான் பொருந்தும். ஆனால் வந்து அது ஏன் செப்பரேட்டான கேஸாக வந்து ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இருக்கு, திரும்ப அந்த தவறுகள் தொடர்ந்துட்டே இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும். அதுதான் இப்போ நீங்கள் இது வந்து நல்ல கேள்வி. இது தொடர்ச்சியாக 22லேருந்து இதை கட் ஆஃப் டேட்டா எடுத்துக்கலாம். முதல்ல எங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 7 பேர் விடுதலையில் வந்தது. 7 பேர் விடுதலையில் வந்து முதல்ல வந்து 2022 பிப்ரவரியில் பேரறிவாளன் விடுதலை பற்றி வரும்போது ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசு ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி 161 படி நீங்கள் கழுத்து போடுங்கன்னு அனுப்புனா கவர்னர் கழுத்து போட்டு தான் ஆகணும். அதிகபட்சம் அவர் மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு திரும்ப அனுப்பலாமே ஒழி அவர் அது மேலே உக்காந்துருக்க முடியாது. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் உக்காந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த கவர்னர் என்ன தப்பு பண்ணாருன்னா, தப்பு இல்லை பாவத்தை பண்ணாருன்னா, பேரறிவாளன் விடுதலையை மாநில அமைச்சரவை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புது. மாநில அமைச்சரவை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனதில் அவர் எஸ் ஆர் நோ சொல்லணும். நோ சொல்ல முடியாது. அதிகபட்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு அனுப்பலாம். மறுபரிசீலனை பண்ணி அவங்க மறுபடியும் அதே தீர்மானத்தை அனுப்புனா 161 படி வந்து அதுக்கு கையெழுத்து போடுறதை தவிர வேறு எந்த வேலையும் இந்த கவர்னருக்கு கிடையாது. ஆனால் அவர் கையெழுத்து போடாமல் 3 வருஷமோ 4 வருஷமோ எடப்பாடி பீரியடில் அனுப்புனதை அப்படியே 4 வருஷத்துக்கு மேலே அப்படியே வச்சுட்டு அழுத்தம் அதிகமானோன்னா நான் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறேன், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டொமைனார். அந்த இடத்துல தான் உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை வந்து அது வேறு சில உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு 3 மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறாங்க. இது வந்து 2022 பிப்ரவரியில். 2022 மேல நாங்கள் விடுதலை செய்கிறோம், கவர்னர் வந்து விடுதலை செய்யலைன்னா நாங்கள் விடுதலை செய்கிறோம்னு அன்யூஷுவல் ஸ்டெப்பு. ஏன்னா 30 வருஷம் சிறையில் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் பேரறிவாளனை விடுதலை பண்ணிடுது. மற்ற 6 பேர் இதே மாதிரி கேஸில் அதே ஆண்டு நவம்பரில் உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணுது. இந்த 2 தீர்ப்புகளையும் உச்சநீதிமன்றம் சொன்னது, ஆளுநர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. 161 படி உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது மத்திய அரசு மாநில அரசிடம் இருந்துன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகபட்சம் மறுபரிசீலனை செய்யுங்கன்னு திரும்ப அனுப்பலாம். திரும்ப அதே சரி கொடுத்தான்னா கேபினெட்டு நீ கழுத்து போடுறதோட வேலை இல்லைன்றதான் அந்த ஆண்டு வந்த 2 தீர்ப்புகளோட சாராம்சம். அதே தான் நீட்டுக்கும் வருது. எனக்கிட்ட அந்த மசோதா கவர்னர்கிட்ட வருது, ஒன்று நீ கழுத்து போடணும் இல்லை திரும்ப அனுப்பணும். திரும்ப அவன் ரெக்கமெண்ட் பண்ணானா அசம்பிளி கழுத்து போடுறதோட வேலை கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ண 4 வருஷம் உட்காந்துட்டு தூக்கி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புற.
அதை தான் அவங்க என்ன கேட்குறாங்க, இது பெருசு இந்த மாதிரி நீங்கள் அனுப்புறதுன்றது வந்து இப்போ கேட்க வேணுகோபால் என்ன சொல்கிறாரு, அந்த 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 இதில் வந்து இந்த குடியரசுத் தலைவருக்கு 10 நாள் அது பல மாதங்கள் அது மேலே ஏறி உட்காந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதை பற்றி கேட்க வேணுகோபால் இந்தியாவின் முதுபெரும் வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, this is a sad state of affairs. The Supreme Court should step in and tell the governor when they can refuse bills and when they can refer them to the president. Otherwise, the constitution is being rendered odious. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு. இதில் உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு எந்த நேரங்களில் மசோதாக்களுக்கு அனுமதி கொடுப்பதை ஆளுநர்கள் மறுக்க முடியும், எந்த நேரங்களில் குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் அதை அனுப்பி வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த அரசியலமைப்பு சாசனம் என்பதே வந்து செயலற்றதாகவும் கேலிக்கூத்தானதாகவும் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறதுன்றது வந்து Mr. Venugopal said that reference to the president was like an escape route to avoid taking any decisions. குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதாவை ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பது என்பது முடிவெடுக்கும் பொறுப்பிலிருந்து ஆளுநர்கள் தப்பித்து ஓடும் ஒரு செயலாகுன்ற. ஓகே, ஸோ இது தெளிவாக பேசியிருக்காங்க. இப்போ இது நோட்டீஸ் ஆர்டர் ஆகிருக்குது. எப்போ ஆகஸ்ட்டில் வருது மறுபடியும் இந்த கேஸு. இது தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தொடர்புடைய ஒரு வழக்கு. ஏன்னா இந்த 3.5 ஆண்டுகளில் வந்து ஸ்டாலின் அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஆளுநர் மூலமாக சந்தித்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. மக்களாட்சி தத்துவத்திற்கு, கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது எதிரானது. ஏன்னா ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது. கவர்னர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படும். முதலமைச்சரோ கவர்னரோ குடியரசுத் தலைவரோ பிரதமரோ ஏன் நீதிபதிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோ எல்லாருமே வந்து அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட முடியும், இஷ்டம் போல் செயல்பட முடியாது. ஸோ இவங்க இதை வந்து மீறுறாங்க, தொடர்ந்து மீறுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாபில் வந்து அதோட உச்சகட்ட அட்டூழியமாக நிதி மசோதாவுக்கு அனுமதி மறுக்கிற லெவலுக்கு போய் நல்ல வேளையாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருவதற்கு 1 மணி நேரம் முன்னதாக அனுமதி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தடவையும் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒவ்வொரு தடவையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஒவ்வொரு தடவையும் திரும்ப இது நிகழ்துன்னு. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் வந்து சில உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கால நிர்ணயம் வைக்காமல் போனதோட அர்த்தம் வந்து கால நிர்ணயம் வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. சில பதவிகளுக்கு நீங்கள் வந்து கெடு விதிக்க முடியாது. அந்த அளவுக்கு தனி மனிதர்கள் கண்ணியமானவர்களாக இருப்பார்கள். உயர்ந்த பதவிகளில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த பதவி. அந்த பதவிக்கு வரக்கூடியவர்கள் மிகுந்த கண்ணியவான்களாக இருப்பார்கள் என்று நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் நம்பினார்கள். ஆனால் இன்றைக்கி ஒரு காலம் வரும், 70 வருஷம் 75 வருஷம் பொறுத்து இப்படி ஒரு காலம் வரும், கீழான புத்தி கொண்ட அற்ப பதர்கள் ஆளுநர்களாகவும் குடியரசுத் தலைவர்களாகவும் வந்து நாட்டில் அமர்வார்கள் என்று அவங்க கனவு காணலை. ஆனால் அம்பேத்கர் வந்து இந்த சிச்சுவேஷனை ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு வேர்ட்ஸ், ஒரு கொட்டேஷன் இருக்குது, அவருடைய ஒரு சொல்லாடல் இருக்குது. அவர் சொல்கிறாரு, எந்த அற்புதமான அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் அதை அமல்படுத்தக்கூடியவர்கள் அயோக்கியர்களாக இருந்தால் எந்த நன்மையும் அந்த நாட்டுக்கு விளையாது. ஆனால் எவ்வளவு மோசமான அரசியலமைப்பு சாசனமாக இருந்தாலும் அதை அமல்படுத்தக்கூடியவர்கள் யோக்கியவான்களாக இருந்தால் அங்கு நன்மைகள் விளையுன்ற. ஸோ நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு அயோக்கியத்தனமான அரசியலமைப்பு சாசனம் வேணும்னு நம்ம சொல்லலை. அந்த டாக்குமெண்ட் வந்து என்றைக்குமே வந்து உயர்ந்ததாக இருக்கணும். ஆனால் டாக்குமெண்ட் உயர்ந்ததாக இருந்தால் பத்தாது, செயல்படுத்தக்கூடியவர்கள் ஓரளவாவது யோக்கியவான்களாக இருக்கணும். அவங்க அயோக்கியர்களாக இருந்தாங்கன்னா எவ்வளோ உயர்ந்த அரசியலமைப்பு சாசனமாக இருந்தாலும் ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. அதை தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். எத்தனை முறை ஒரு மாநில சட்டமன்றம் மசோதாவை நிறைவேற்றி அனுப்புது, அவன் அது ஒப்புதல் கொடுக்கணுமா வேணாமா? எஸ் சார். இப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்திலிருந்தும் கேரளாவிலிருந்தும் அந்த பாதிக்கப்பட்ட 2 அரசுகள் வழக்கு தொடுக்கிறாங்க. ரெண்டு கவர்னர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பலாம், ஓகே. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வந்து இந்த விஷயத்தை உள்துறை அமைச்சருக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை கவர்னர்ஸுக்கு மட்டும் இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் நீங்கள் நடத்த முடியாது. ஏன்னா கவர்னர் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். கவர்னர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு? ஹோம் மினிஸ்டருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஆகவே நேரடியாக கவர்னருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாது. சட்டத்தில் வந்து நேரடியாக ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப முடியாது. அவங்களுடைய செயலாளர்களுக்கு அனுப்ப முடியும், மத்திய அரசுக்கு அனுப்ப முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் என்பவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு? ஹோம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு. குடியரசுத் தலைவர் எப்படி செயல்படுறாரு? மத்திய அமைச்சரவையின் பரிந்துரைப்படி தான் குடியரசுத் தலைவர் செயல்படுறார். ஒருத்தனை தூக்கில் போடுறதா இருந்தாலும், ஒரு கடைநிலை ஊழியரை பணியில் நியமிக்கிறதா இருந்தாலும் தன்னிச்சையாக குடியரசுத் தலைவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது.
மத்திய அமைச்சரவையின் சிபாரிசின் பேரில் தான் அவர் செயல்பட முடியும். அதனால தான் நோட்டீஸை வந்து கேபினெட்டுக்கு ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்புகிறாங்க. அதில் எந்த தவறும் இல்லை, அது வழக்கமான நடைமுறை தான். ரைட் சார். இப்போ இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேச நினச்சது என்னன்னா, இப்போ கடந்த காலத்தில் வந்து மோடி 303 இருக்கும்பொழுது வந்து எல்லா நிர்வாகமுமே மோடிக்கு அடிபணிஞ்சிருந்ததை பார்த்தோம், இன்க்ளூடிங் நீதித்துறையுமே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த முறை அந்த மெஜாரிட்டி அவர் இழந்திருக்கும் போது இது போன்ற வழக்கில் ஒரு சீரியஸான விஷயங்கள் அவர் டேபிளுக்கு நீதிமன்றங்களுக்கு வரும்பொழுது நீதிமன்றம் பழைய ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணுவாங்களா அல்லது எப்படி? ஓரளவு நீதிமன்றங்கள் தன்னிச்சையாகத்தான் செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லாதப்போ தான் இந்திய நீதிமன்றங்கள் வந்து மிகவும் அற்புதமாக செயல்பட்டிருக்கின்றன. 1989 2014 வரையில் இந்தியாவில் வந்து நீதித்துறை மிகுந்த தன்னிச்சையான அமைப்பாக செயல்பட்டது. 2014 பிறகுதான் துரதிருஷ்டவசமாக நீதித்துறை தன்னுடைய சுயத்தன்மை இழக்க ஆரம்பித்தது. அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். தேர்தல் கமிஷனர்களோட அப்பாயின்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் அதை தூக்கி கடாசிட்டு இவங்க இஷ்டத்துக்கு சட்டம் போடுவாங்க. டெல்லி தலைமை செயலாளர் நியமனத்தில் வந்து மாநில அரசோட உரிமையை வலியுறுத்தி 5 நீதிபதிகள் அமர்வு ஒரு ஆர்டர் போட்டுன்னா ஜஸ்ட் லைக் தட்னு அதை கடாசிட்டு இவங்க இஷ்டத்துக்கு இவங்க ஆதரவு உத்தரவு இது போடுவாங்க. அதெல்லாம் அவங்க காஷ்மீர் விஷயத்தில். ஆகவே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மத்தியில் ஒரு நல்ல கேள்வி, மத்தியில் ஆள்பவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை என்றால் நீதிமன்றங்களுக்கு புத்தெழுச்சியும் புத்துணர்ச்சியும் வரும். மைனாரிட்டி கவர்மெண்ட்ஸ் தான் இந்தியாவுக்கு நல்லது. இந்தியாவின் பொற்காலம் எதுனா 1989 2014 வரைக்கும் நீதித்துறை மிகுந்த தன்னெழுச்சியுடன் தன்னாட்சியுடன் சுயத்தன்மையுடன் அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்க அதிகாரங்களை பயன்படுத்தி செயல்பட்டது. தேர்தல் ஆணையம் டிஎன் சேஷன் மாதிரியான தேர்தல் ஆணையர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை நிலைநாட்டினார்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னெழுச்சியுடன் செயல்பட்டு சுயமரியாதையுடன் செயல்பட்டது, சுயத்தன்மையுடன் செயல்பட்டது. அதே மாதிரி வந்து சிஏஜி அது உண்மையான அதிகாரத்துடன் இதெல்லாம் அரசியலமைப்பு சாசனத்தை கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை அவங்க பயன்படுத்துனாங்க. புதுசாக எதுவும் கொடுக்கப்படலை, விளக்கப்படலை. அதே மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன், மீடியா, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சுயத்தன்மையுடன் தான் வந்து செயல்பட்டன. என்னைக்கு 14 மோடிக்கு மிருகபலம் வந்ததோ அன்னைக்கு அது நாசமாக ஆரம்பித்தது. 10 ஆண்டுகள், அதுவும் 19-24 ஒஸ்ட் பீரியடு. இப்போ தன்னெழுச்சியுடன் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இப்போ வந்திருக்குன்றது தான் இதை காட்டுது. சந்திரசூட் அக்டோபரில் ரிட்டையர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு இது என்னவாகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக மோடிக்கு வந்து தனி மெஜாரிட்டி இல்லைன்றது வந்து நீதிமன்றங்களுக்கும் ஒரு புதிய பாதையை திறந்து விட்டிருக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், 89 2014 வரையில் இருந்த ஆட்சி காலம் பொற்காலம். எல்லா இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளுமே வந்து சுயாதீனத்துடன் செயல்பட்டன. அந்த நிலையை நோக்கி நாம் மெல்ல மெல்ல இன்று நகர்கிறோம் என்று நாம் ஓரளவுக்கு நிம்மதி கொள்ளலாம். ஓகே சார். இப்போ நான் ஆல்ரெடி கேட்ட கேள்வி ரிவர்ஸ்டாக வச்சுப்போமே. இப்போ வந்து 303 இருக்கும்பொழுது வந்து எதிர்க்கட்சிகளை பழி வாங்குறதுக்கு இடி, ஐடி, சிபிஐ இன்க்ளூடிங் அது கூட எக்ஸ்ட்ரா வந்து ஆளுநர் போட்ட விஷயத்தை மோடி ரொம்ப திறம்பட கையாண்டார். இப்போ அவர் மெஜாரிட்டி இழந்திருக்கிறாரு. இப்போ இந்த விஷயத்த நீதித்துறையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட ஃப்ரீடமாக இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை ஒரு ஆக்டிவாக செய்வாங்க அப்படின்றது நீங்கள் குறிப்பிடுறீங்க. இப்போ மோடி இந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்துவார் இனிமேல் எதிர்க்கட்சிகள், அதாவது 240 வந்ததுக்கு பிறகு எப்படி எதிர்க்கட்சி? இல்லை, நல்ல கேள்வி. அதாவது உச்சநீதிமன்றத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்பந்தம், மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த போக்கு, நிர்பந்திக்கக்கூடிய போக்கு வரும் காலங்களில் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உத்தரவுகள் எல்லாம் வந்து ரொம்ப வலிமையான உத்தரவுகள். பட் 1990களில் இருந்த ஜஸ்டிஸ் ஜெயஸ் வர்மான்ற ஒரு நீதிபதி இருந்தார். அவர் பேரில் தான் ஹவாலா கேஸ் எல்லாம் வந்தது. அப்போ தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது அதிகமாக வந்தது. அந்த பொற்காலத்தை நோக்கி இன்று நகருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா மோடியோட பவர் என்பது ஆங்கிலத்தில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பவர் இஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட் இன் இந்தியா. அதிகாரம் சற்றே சாய்ந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீதித்துறை வந்து கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் எப்படி வந்து இந்த நுகத்தடியின் கீழ் அவர்களும் செயல்பட்டார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அதனால் முழுவதும் சுயாதீனத்துடன் ஜஸ்டிஸ் ஜெயஸ்வர்மா பீரியடில் இருந்த பொற்காலத்துக்கு இந்திய நீதித்துறை வரும் சில ஆண்டுகளில் மோடியோட 3.0 நகருமா என்றால் ஐ திங்க் நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு, ஆளுநர்கள் வந்து தன்னிச்சையாக மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது குறித்து அப்படி அனுப்ப முடியுமா, அதில் வந்து தெளிவான தாக்கீதுகளை, தெளிவான வரையறைகளை உருவாக்க முடியுமான்னு தான் ஆராயப்போவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது ரொம்ப அழகான ரொம்ப ஃபார்வேர்டான முற்போக்கான இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வந்து ஒரு பாசிட்டிவ் சாதகமான அம்சமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு டெவலப்மெண்ட் நடந்தது 10-15 நாட்களுக்கு முன்பு. மேற்கு வங்க ஆளுநர் 161 அங்கே ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு செக்ஷுவல் அசால்ட் கேஸ் ஜனாதிபதி அந்த மாநில ஆளுநர் மீது கொடுக்கிறார். கவர்னர் மேலே நீங்கள் கேஸ் போட முடியாது. கவர்னர் இஸ் 361 படி அவங்களுக்கு வந்து ஒரு சட்ட பாதுகாப்பு. குடியரசுத் தலைவருக்கும்
ஆளுநர்களுக்கும் இந்த சட்ட பாதுகாப்பு இருக்குது. அவங்க ரொம்ப கீழான காரியங்களை செஞ்சாங்கன்னா கூட, அதாவது வந்து ஒரு ஒரு ரேப் கேஸில் ஒரு கவர்னர் பேர் அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவர்னர் மேலே எஃப்ஐஆர் போட முடியாது. இந்த ஜோக்கா ஒரு வக்கீல் சொன்னார், அதாவது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வக்கீல் தான், ஒரு செமினாரில் சொன்னார், கவர்னர் கேன் ரேப் எனி நம்பர் ஆஃப் விமன். ஒரு கவர்னர் வந்து தனக்கு விருப்பப்பட்ட எத்தனை பெண்களை வேணுமானாலும் ரேப் பண்ணலாம், எந்த கேஸும் போட முடியாது, இது சட்டத்தின் நிலைப்பாடு. இஸ் இட் ட்ரூ அப்படின்னு ஒரு இதை சொன்னார். அவர் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், ஏதோ ஒரு கேஸில் வந்து மேற்கு வங்கத்துக்காக அப்பீர் ஆகும்பொழுது அப்போ கவர்னராக இருந்த ஒரு புண்ணியம், ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி உயிரோடு இருக்கார். இப்போ அவர் கேட்டாராம், ஸோ கேன் ஐ ரேப் எனி நம்பர் ஆஃப் விமன். புத்தி எப்படி போகுது பாருங்க, அவனுக்கு ரிட்டையர் ஆகிட்டான். கேன் ஐ ரேப் எனி நம்பர் ஆஃப் விமன்னாராம் அந்த அந்த இதில், அந்த லெக்சரில் சொன்னாராம், எஸ் தட்ஸ் அ லான்னாராம். அதுதான் உண்மை. இப்போ 161 இப்போ இந்த 361 இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா கவர்னரோட அந்த பெங்காலில் அந்த கல்கட்டாவில் அந்த ஒரு லேடி ஸ்டாஃப் வந்து கவர்னர் தன்னிடம் மிஸ்பிஹேவ் பண்ணார், ஆனந்த போஸ் அதில் கேஸே பதிவாகலை. இப்போ அந்த அம்மா கோர்ட்டுக்கு வராங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, கவர்னரும் பிரசிடெண்ட்டும் ஹீனியஸ் கிரைம்ஸுக்கு எதிராக அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துன்னா இந்த இம்யூனிட்டி அவங்களுக்கு செல்லுமா, இதை நாங்கள் ஆராய விரும்புகிறோம். சூப்பர், புரியுதுங்களா? அதுவும் வரப்போகுது. ஓகே. நான் அந்த லெக்சரில் நான் சொன்னேன்ல, அந்த லாயர்ஸ் கொடுத்த லெக்சரில், கவர்னர் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் அண்டர் 361. நோ கேஸ் கேன் பி ஃபைல்ட் அகேன்ஸ்ட் கவர்னர் as long as இஸ் கவர்னர் இன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ அந்த கவர்னர் அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனில் பழைய கவர்னர் கேட்டாராம், ஸோ கேன் ஐ ரேப் எனி நம்பர் ஆஃப் விமன் அப்படின்னு, எவ்வளோ பெண்களை வேணால் நான் ரேப் பண்ணலாமா, என் மேலே கேஸ் வராதான்? எஸ், உன் மேலே கேஸ் வராது, தட்ஸ் அ லா. இப்போ இதுதான் அங்கே வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், சந்திரசூட் பெஞ்சில் தான் வந்திருக்கு, சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச். 361 நாங்கள் ஆராய போகிறோன்றாங்க. கேன் யூ கிவ் இம்யூனிட்டி டு கவர்னர் அண்ட் பிரசிடென்ட்? ஒரு குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் எவ்வளவு கீழ்த்தரமான மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அவர்களை இழைக்கிறார்கள் என்று இன்ஃபேக்ட் நம்ப தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் கூட நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அதிகபட்சம் நீங்கள் பப்ளிக் ப்ரெஷரால் அவங்க பதவி விட்டு இறங்கின பிறகு வேணால் எடுக்கலாம், அங்கேயும் சட்ட சிக்கல் வரும். சப்போஸ் இப்போ ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, கவர்னர் மிஸ்பிஹேவிங் வித் அ லேடி, ஒரு வீடியோவில் பதிவாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கேன் யூ ப்ரொசீட் அகேன்ஸ்ட் த கவர்னர்? போட முடியாது. 361 ப்ரொடெக்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் முன்னாள் பன்வாரிலால் புரோஹித் இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, இதுக்கு முன்னால் பீஷ்ம நாராயண் சிங், நீங்கள்லாம் பார்த்து பன்வாரிலால் புரோஹித் 91-94 பீஷ்ம நாராயண் சிங், 91-93 பீஷ்ம நாராயண் சிங் கவர்னர் இருந்தார். அவர் மேலே இதே சார்ஜஸ், பட் அஃப்கோர்ஸ் அது வில்லிங்கான சார்ஜஸ். அது அந்த வில்லிங்னா தெர் வாஸ் அ லேடி கான்ஸ்டபிள், நிறையா அது கதையாக பேசினாங்க இப்போ 91-93. பட் அவங்களுக்கெல்லாம் லீகல் இம்யூனிட்டி இருக்குது. அதுதான் இப்போ ஆனந்த போஸ் கேஸில் வந்திருக்குது. இப்போ 361 நான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, குடியரசுத் தலைவர், நாட் ஓன்லி கவர்னர், பிரசிடென்ட் ஆல்சோ. ஓகே. அவங்க மேலே வந்து இப்போ அவங்களுக்கு என்ன அளவுக்கு இம்யூனிட்டி இருக்குது, இப்போ அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, போலீஸ் கேஸ் போட முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை, போலீஸால் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, ஈவன் சிபிஐ கேனாட் ரெஜிஸ்டர் கேஸ். இப்போ அதோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகர்றோம்? ஓகே, அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி நடந்திருக்குன்னு, கவர்னர் இது அவதூறுன்னு நிராகரிக்கிறாரு, கவர்னர் ஆஃபீஸ் வந்து அதை நிராகரிக்குது, அண்ட் பர்சனலாக கவர்னரும் அதை நிராகரிக்கிறாரு. சப்போஸ் ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ எவிடன்ஸை வந்து நீங்கள் ஃபோரன்சிக் அனுப்புறீங்க, அது டாக்டர்ட் வீடியோ இல்லை, ஒரிஜினல் வீடியோன்னு தெரியுது. ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது பண்ணலான்றாங்க. ஓகே, நம்ம அது கண்டுபிடிச்சிடலாம், ஒரிஜினலாக ஃபேப்ரிகேட். ஒரிஜினல் வீடியோ வந்து ஷோஸ் கவர்னர் ஒரு லேடியோட ஸ்டாஃபோட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ சட்டப்படி அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து நிற்குது. பட் இது எவ்வளோ பெரிய இயற்கை நீதிக்கு எதிரானது. எஸ், காலத்தின் தேவை கருதி அதனால நாங்கள் 361 நாங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. எனவே இந்த மாதிரியான போக்குகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமானவை உச்ச நீதிமன்றத்தில். ஏன்னா நம்முடைய சட்டம் வந்து எவால்வ் ஆகி தான் வந்திருக்குது, புதிய ஏன்னா பரிணாம வளர்ச்சி. ஏன் வந்து அந்த பாதுகாப்பை கொடுத்தாங்க? நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள்
ஏன் வந்து ஒரு கவர்னருக்கும் ஒரு குடியரசுத் தலைவருக்கும் இந்த பாதுகாப்பை கொடுத்தாங்க? அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. மேன்மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாதியால் இல்லை, குணத்தால், பிறப்பால் இல்லை, குணத்தாலையும் அவங்க வகிக்கக்கூடிய பதவி. அவங்கள இந்த மாதிரி அற்ப விஷயங்களில் இழுத்துறக்கூடாதுன்னு அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் கொடுத்தாங்க. ஆனால் அவனே அர்ப்பணாக மாறுறான்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் வந்திருக்குது. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எனவே இப்போ கடந்த 1 மாத காலமாக கவர்னர்ஸோட அதிகாரங்கள் பற்றி 2 தீர்ப்புகள். ஒன்று 361 ஆனந்த போஸ் கேஸு, அது அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்டது, வெஸ்ட் பெங்கால், அங்கேயும் வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸில் கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடும் இதில் ஐ திங்க் ஜாயின் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். குடியரசுத் தலைவருக்கு எந்த கட்டத்தில் மசோதாக்கள் ஆளுநர்கள் அனுப்ப முடியும்? இஷ்டம் போல் ஒரு மசோதா மேலே, மாநில சட்டமன்றம் இயற்றிய மசோதா மேலே நீ ஏறி உக்காந்துருக்க முடியுமா? டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, மாநில சட்டமன்றம் இயற்றிய ஒரு தீர்மானத்தை சில மாதங்கள் கழித்து, ஓரிரு ஆண்டுகள் கழித்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதன் மூலம் குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் ஆலோசனையின்படி தான் நடப்பார், அமைச்சரின் ஆலோசனைப்படி தான் அனுப்பும்போது மாநில சட்டமன்றம் என்பது ஒரு மாநில மக்களின் இறையாண்மை. அப்போ கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான மத்திய அரசின் தாக்குதலாக, ஊடுருவலாக இதை பார்க்கலாமா? நல்ல அருமையான கேள்வி. இதை தான் நம்ம விவாதிக்கணும். கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. எனவே இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு. தமிழகத்திற்கும் இதில் வந்து நிச்சயம் பாத்தியதை இருக்கிறது. ஐ திங்க் இந்த கேஸில் தமிழ்நாடும் தன்னை இம்ப்ளிகேட் பண்ணிக்கும் தான், இம்ப்ளீட் பண்ணிக்கும் தான் நான் நம்புகிறேன். நல்ல ஒரு ஆழமான ஒரு டிஸ்கஷன். வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு எப்படி நகருங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.